அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோங்க. நம்ம நெறைய ஸ்காலர்ஷிப் ஓரியன்டடான வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுபோக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி சம்பந்தப்பட்ட வீடியோஸையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம சேனல் மூலமா நெறைய மாணவ, மாணவிகள் ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் என்ன ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் குடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் கண் முஞ்சால் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோகிராம் பத்தி தான் தரப்போறேன். இத யாரு ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஃபினான்சியல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியா தான் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது குடுக்க போறாங்க. இது யாருக்கு தர போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் யுஜி கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு தரப்போறாங்க. இத பத்தின ஒரு டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தின பெயர் ராமன்கந்த் முஞ்சல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஹீரோ ஃபின்கார்ப் நிறுவனம் சார்பா வழங்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆனது. யாருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் யுஜி கோர்ஸ் படிக்கிறவங்க, அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடா, பிசினஸ் ரிலேட்டடா படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு தர்றாங்க. எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கே 40,000 5,50,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் இயருக்கு வந்து தரதா வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனம், அதாவது இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா, ராமன்கந்த் முஞ்சால் ஃபவுண்டேஷன். ஹீரோ ஃபின்கார்ப்போட ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நிறுவனம். அவங்க வந்து இந்த வருஷம் தர்றாங்க. என்னென்ன கோர்சஸ்க்கு தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிபிஏ கோர்ஸ்க்கு தர்றாங்க, பிஎஃப்ஐஏ கோர்ஸ்க்கு தர்றாங்க, பிகாம் கோர்ஸ்க்கு தர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ங்கிறது கொடுக்குறாங்க. ஐபிஎம் கோர்ஸ் தர்றாங்க, பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு தர்றாங்க. அது போக பிபிஎஸ் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுலர் இன் பிசினஸ் ஸ்டடீஸ்ங்கிற கோர்ஸுக்கும், அது போக அதர் ஃபினான்சியல் ரிலேட்டட் டிகிரிஸ்க்கும் தர்றாங்க. இது ஹீரோ குரூப்போட ஒரு நிறுவனம். அவங்க சார்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியா பார்க்குறாங்க. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சொல்றது தான், ஸ்காலர்ஷிப்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 31, 2026 சொல்லியிருக்கிறாங்க. மாணவ, மாணவிகள் அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணும். இதுல வந்து என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பிபிஏ, பிஎஃப்ஐஏ, பிகாம், பிஎம்எஸ், ஐபிஎம் கோர்சஸ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிபிஎஸ் இல்லைன்னா ஏதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு மட்டும் தான் தர்றாங்க. பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தர்றாங்க. அதுபோக மாணவ, மாணவிகள் 10th மற்றும் 12th குறைஞ்சபட்சம் 80% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட வருமானங்கிறது வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாங்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல இவங்க வந்து யாருக்கு முக்கியத்துவம் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த குழந்தைகளுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோட, விவசாயிகளோட குழந்தைகள், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு தர்றாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ஃபேமிலிஸ்க்கு தர்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டயர் 3 அண்ட் டயர் 4 சிட்டிஸ்ல இருந்து படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு தர்றாங்க. எவ்வளவு தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் மாறுபடுது. சரிங்களா? அது வந்து எவ்வளவு வரைக்கும் தராங்கன்னா, மினிமம் வருஷத்துக்கு 40,000 இருந்து மேக்சிமம் வருடத்திற்கு 5,50,000 வரைக்கும் தரன்னு இருக்காங்க. இப்ப சில பேர் பாருங்களேன், 3 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 லட்சத்திலிருந்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்கலாம், புக்ஸ் வாங்கிக்கலாம், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம். ஈவன் வந்து நீங்க வந்து லேப்டாப் முதற்கொண்டு நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி பேன் கார்டு வந்து நீங்க கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த கல்லூரியில படிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்மிஷன் ப்ரூஃபா, ஐடி கார்டோ, போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுபோக 10th அண்ட் 12th மார்க் ஷீட்ஸ் தேவை. தென் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஆர்எல் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதோட யூஆர்எல் கேட்குறாங்க. அது போக வந்து ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாங்க. இன்கம் ப்ரூஃப் கேட்குறாங்க. அது இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதாக இருக்கலாம். இது போக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஒரு அஃபிடவிட்டும் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு அஃபிடவிட் கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு ராமன் கண் முஞ்சால் ஸ்காலர்ஷிப் 2026, 2027 அப்படிங்கிற நீங்கள் ஒரு டைப் பண்ணீங்கன்னா அதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அது மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 31க்குள்ள அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் தான் வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் பேஸ்டும் காமர்ஸ் பேஸ்டு கோர்ஸுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது தர்றாங்க. நம்மளோட நோக்கம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா,
எல்லா விதமான படிப்புகள், அது வந்து ஸ்கூல் சில்ட்ரனா இருந்தாலும் சரி, ஒரு ஐடிஐ டிப்ளமோ படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கல்லூரியில யூஜி கோர்ஸ், பிஜி கோர்ஸ், ஈவன் பிஎச்டி கோர்ஸ் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் எடுத்து கொடுக்கறதா நம்மளோட நோக்கமா இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.